ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழக அமைச்சரவையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கும் நிலையில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள மனோ தங்கராஜ் இன்று பதவியேற்கிறார். திமுகவின் மூத்த அமைச்சர்களான பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் மீதான வழக்குகளில் நீதிமன்றம் கெடுபிடி காட்டிய சூழலில் இருவரும் தங்களது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கரிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமியிடம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதன்படி அமைச்சர் ராஜ கண்ணப்பனிடம் இருந்த பால்வளத்துறைக்கு பதிலாக அவர் வனம் மற்றும் காகிதத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதே நேரம் ஏற்கனவே அமைச்சராக இருந்து நீக்கப்பட்ட மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு ராஜ கண்ணப்பன் கவனித்து வந்த பால்வளத்துறை ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா இன்று மாலை 6 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அமைச்சரவை மாற்றம் என்பது முதல்வரின் முடிவு என கூறினார். அப்போது செந்தில் பாலாஜி அவருடன் இருந்தார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.